അവിടെ அங்கே ജോസഫ് ചെയ്തതെല്ലാം സാധിപ്പിച്ചു. யோசேப்பு எவைகளை செய்தானோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ജോസഫിന്റെ കൂടെ யோசேப்புக்கு கூடவே ദൈവം ഉണ്ടായിരുന്നു. தேவன் இருந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ജോസഫിന്റെ വീട്ടിൽ யோசேப்பின் வீட்டில் ജോസഫിന്റെ കൂടെ ദൈവം ഉണ്ടായിരുന്നു. யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். സഹോദരന്മാർ തല്ലിയപ്പോൾ சகோதரர்கள் தள்ளிவிட்ட போதும் ദൈവം കൂടെ ഉണ്ടായിരുന്നു. தேவன் கூடவே இருந்தார். കുഴിയിൽ വീണപ്പോൾ கிணற்றிலே விழுந்த போதும் ജോസഫിന്റെ കൂടെ ദൈവം ഉണ്ടായിരുന്നു. யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். അടിമത്തത്തിൽ ഇരുന്നപ്പോൾ அடிமைத்தனத்தில் இருந்த போதும் ദൈവം കൂടെ ഉണ്ടായിരുന്നു. தேவன் அவனோடு கூட இருந்தார். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞേ, கரங்களை தட்டி சொல்லுங்க, ദൈവം നിന്റെ കൂടെ ഇരിക്കും. தேவன் உங்க கூட தான் இருப்பார். ഹല്ലേലൂയ. ജോസഫിന്റെ കൂടെ ദൈവം ഉണ്ടായിരുന്നു. யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். ദൈവം കൂടെ ഉണ്ടായിരുന്നാൽ தேவன் கூடவே இருந்தார். സകലത് സാധിക്കും. தேவன் கூட இருந்தால் எல்லாமே வாய்க்கும். ഉൽപ്പത്തി പുസ്തകം 39 അധ്യായം 10 വചനം വായിക്കണം. ആദിയാമത്തിൽ പുസ്തകം 39 അധികാരം 10 വചനത്തെ നിങ്ങൾ വാസിച്ച് അവിടെ എഴുതിയിരിക്കുന്നു, 1-2 പ്രാവശ്യമല്ല, 1-2 മുறை அல்ல, ജോസഫിനെ വശീകരിക്കാൻ വേണ്ടിയിട്ട് யோசேப்பை வஞ்சிக்கும்படியாக ജോസഫിന്റെ ഭാര്യ എല്ലാ ദിവസവും ശ്രമിച്ചുകൊണ്ടിരുന്നു. இந்த போத்திபாரின் மனைவி யோசேப்பினிடத்தில் ஆமென் நித்தம் ஆமென் அவனிடத்தில் முயற்சித்துக் கொண்டே இருந்தார். ജോസഫിന്റെ ഭാര്യയോട് ജോസഫ് പറഞ്ഞു, ஆமென் ஆமென் പോത്തിഫറിന്റെ ഭാര്യയോട് ജോസഫ് പറഞ്ഞു, போத்திபாரின் மனைவியிடத்தில் யோசேப்பு இப்படி சொன்னான், ഹേ പോത്തിഫറിന്റെ ഭാര്യയെ, போத்திபாரின் மனைவியே, നീ ഒറ്റയ്ക്കായിരിക്കാം, நீ ஒருவேளை தனியா இருக்கலாம், എന്റെ കൂടെ യഹൂദ ഗോത്രത്തിന്റെ സിംഹമുണ്ട്, ஆனா ஏன் கூட யூத கோத்திரத்தின் சிங்கமானவர் இருக்கிறார். കരങ്ങളെ അടിച്ചു സ്തുതിച്ച് கைகளை தட்டி தேவனை துதிப்போம். ഇവിടെ നിന്ന് இங்கிருந்து ഒരു വെളിപ്പാട് എനിക്ക് പറയാനുണ്ട്. ஒரு வெளிப்பாட்டை நான் சொல்ல இருக்கிறது. ദൈവമക്കളെ ശ്രദ്ധയോടെ കേൾക്കണം കേട്ടോ. தேவ பிள்ளைகள் கவனமாய் கவனியுங்கள். ഹലോ ஹலோ, ശ്രദ്ധയോടെ കേട്ടോ. கவனமாய் கேளுங்கள். പോത്തിഫറിന്റെ ഭാര്യയ്ക്ക് എന്ത് കിട്ടി? போத்திபாரின் மனைவிக்கு என்ன கிடைத்தது? ജോസഫിന്റെ വസ്ത്രം. யோசேப்பின் வஸ்திரம். ജോസഫിന് എന്നാ കിട്ടി? யோசேப்புக்கு என்ன கிடைத்தது? ജയിൽ, சிறைச்சாலை. ஜீசஸ். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். അതുകൊണ്ട് ദൈവദാസന്മാരെ, அதனால தேவ ஊழியர்கள், നിനക്ക് വിരോധമായി ആരൊക്കെ വാ തുറന്നാലും, உங்களுக்கு விரோதமாய் யார் வாயை திறந்தாலும் ഡോണ്ട് ഫിയർ, நீங்கள் பயப்படாதீர்கள். ആരും നിന്റെ കൂടെ ഇല്ലെങ്കിലും, யார் உங்க கூட இல்லாவிட்டாலும் നിന്നെ അഭിഷേകം ചെയ്തവൻ നിന്റെ കൂടെ ഉണ്ട്. உங்களை அபிஷேகம் பண்ணினவர் உங்க கூடவே இருப்பார். ആരം വീശി അടിച്ചു പറ, கைகளை வேகமா தட்டி சொல்லுங்க, നിന്നെ വിളിച്ചത്, உங்களை அழைத்தது കയ്യിൽ തെളിവ് വെച്ചിരിക്കുന്നവനല്ല, ஓ கையில அடையாளத்தை வைத்திருக்கிறவன் அல்ல, നിനക്ക് വിരോധമായി സാക്ഷ്യം പറയുന്നവനല്ല, உங்களுக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கிறவன் அல்ல, നിന്നെ അഭിഷേകം ചെയ്ത உங்களை அபிஷேகம் பண்ணினவர், അഭിഷേകം നിന്റെ മേലിരിപ്പുണ്ട്, உங்க மேல இருக்கிறது. തെളിവും കൊണ്ട് നടക്കുന്നു. தெளிவு அடையாளம் சான்று இருக்குது என்று சொல்லி நடக்கிறது. 2025 ദൈവസഭയ്ക്ക് ആവശ്യം, தேவ பிள்ளைகளுக்கு சபைக்கு தேவையானது என்னவென்றால் തെളിവല്ല, தெளிவு அடையாளம் அல்ல, അഭിഷേകം. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். പ്രൈസ് ഗോഡ്. ஜீசஸ்.